நாங்கள் ரெகுலராக வாங்குற மட்டன் கடை வேறு நீ க்ளோஸில் இருந்துச்சு, அதனால கீர்த்தி வேறு கடையில் போய் வாங்கிட்டு வந்திருந்தான். இந்த மட்டன் சரி நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்னு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சிருவோம். அது வேகும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வித்தியாசமாக வந்துச்சு. அதுலேயே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி போச்சு. வெள்ளாட்டு கறி தானே வாங்கிட்டு வர சொன்னோம், யார் செம்பிளி ஆட்டு கறி வாங்கிட்டு வந்து சொன்னோம். கருப்பு கலர்ல இருக்கிற ஆட்டோட கறி. நீ ஏன் கறியை பார்த்துட்டே இருக்கிற, பயமாக்குதுடா. டேய் இல்லடா, அது வெந்து போச்சான்னு பார்த்தேன்டா. அது வேற ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக இது ஒரு ஃபேமஸான பிரியாணி கடையில் மட்டன் கூட டாக் மீட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்கன்னு ஒரு நியூஸில் பார்த்துருந்தோமா. அதை வேற கீர்த்திட்டு ஒருவேளை மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை என்னடா இப்படிலாம் சொல்றேன்னு பயந்துட்டு இருந்தான். நான் 2 நிமிஷத்துல போய் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்னடா வண்டியில போற, நடந்து போவோம்டா, வெயிட் லாஸ் பண்ணுவான்னு இவன் வெயிட் லாஸ் பண்றதுக்கு என் அவசரம் வாங்கிட்டு இருக்கிறான். நான் கூட ஒரு நிமிஷம் திரிஞ்சு பிடிச்ச பையன் நினைச்சேன். போற வழியில ஒரு சம்பவம் பண்ணா பாருங்க, அதான் ஹைலைட். போர் அடிக்குமே பாக்கெட்ல பிஸ்கெட் எடுத்து போட்டு தின்னுட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு சில டைம் கீர்த்தி பண்றதெல்லாம் பார்க்கும்போது பாவமாவும் இருக்கும். இவனை திட்டுறதா கொஞ்சம் தானே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மட்டன் பிரியாணி வேற செஞ்சிருந்தோமா. இவ்வளவு நாள் இந்த பாஸ்மதியிலேயே செஞ்சு செட் ஆயிட்டோம் நாங்க. அப்புறம் திடீர்னு இந்த சீரக சம்பாலை சாப்பிடும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செட் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு.